வணக்கம். இந்த வீடியோ சொல்ல போகிறது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்ற தாரக மந்திரத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு காட்டில் எப்படி நிறைய அனிமல்ஸ் நிறையா இருக்கோ, ஸோ அதே மாதிரி ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா கேரக்டர்ஸ், ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய பெர்செப்ஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இப்படி நம்ம நிறைய சொல்றோம். அப்போ ஆல் ஆர் நாட் அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பேர்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கம்பெனியில் 300 பேர் இருக்கான 300 பேரில் எந்த 2 நபரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய குணாதிசயங்கள் ஒரே மாதிரி இருக்காது. அவங்களுடைய வளர்ப்பு முறை வேற, வரக்கூடிய சூழல் வேற, கல்வி வேற, அவங்களுடைய அறிவு, சிந்தனை எல்லாமே, எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வேற வேற என்னும்போது அப்போ ஒரு கம்பெனியில் 300 பேர் இருக்கானா 300 வகையான கேரக்டர்ஸ் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு மேலே இருக்கவங்க, நமக்கு சபார்டினேட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நமக்கு பிஎஸ்ஸாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு. இது நேச்சர் கிரியேட் பண்ணி கொடுக்குற கேரக்டரைசேஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது சூழலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் உங்களை அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டெபிலிட்டியாக, ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனில் உங்களை பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தர் கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், யாரார்கிட்ட எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும், எவ்வளோ கராராக நீங்கள் இருக்கணும், எந்த அளவுக்கு கமாண்டிங்காக இருந்து வேலை வாங்கணும், எங்கே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்ற அடிப்படை புரிதல் நமக்கு வேணும். ஸோ போனதுமே நம்ம கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் ஹெச்ஆர் பொசிஷனுக்கு போனாலும் சரி, ஆப்ரேஷன்ஸ் போனாலும் சரி, மெயின்டெனன்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ப்ரொடக்ஷன், டிசைன், அப்புறம் ப்ரொடக்ஷன் பிளானிங், ஸ்டோர், பர்ச்சேஸ், சப்ளை செயின், எதுக்கு நீங்கள் போனாலும் சரி, நீங்கள் அந்த கம்பெனியில் உங்களை நீங்கள் கரெக்டாக ப்ரூவ் பண்ணி மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல் உறுதிப்படுத்தப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே இருக்கிற இடத்துலேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே தான் அங்கே சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ இதுதான் சொன்னோம், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக, எந்த அளவுக்கு கம்பெனிக்காக ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட பொசிஷன், உங்களோட ரோல், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதை பற்றிலாம் நிறைய யோசிச்சு ரிஃபைன் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான அடுத்த கட்டம் அந்த கம்பெனியில் உறுதியாகும். இந்த அடிப்படை புரிதல் நமக்கு இல்லாமல் என்ன பண்ணுறோம், நம்ம போனோம், ஏற்கனவே இருந்த எப்படி 2 மனிதர்கள் ஒரே மாதிரி இல்லைன்னு சொன்னமோ அதே மாதிரி 2 நிறுவனங்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரே ப்ராடக்டை பண்ணுற 2 காம்படிட்டர்ஸ், இந்த கம்பெனியோட கல்ச்சர் வேறு, இந்த கம்பெனியோட கல்ச்சர் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ ஒர்க் ஆம்பியன்ஸ் வேறு, எல்லாமே வேறு வேறு. அப்படின்னும் போது இந்த கம்பெனியோட கல்ச்சரை யார் கிரியேட் பண்ணுறான்னு கேட்டால் சிஇஓ. ஒரு கம்பெனியோட எம்டி தான், அந்த இன்வெஸ்டர் ஹூ இன்வெஸ்டட் மணி, அவர் தான் அந்த கம்பெனியோட கல்ச்சர் கிரியேட் பண்ணி, என் கம்பெனியில் இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கணும், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கணும், என் கம்பெனியில் வேலை செய்கிற எக்ஸிக்யூட்டிவ் இப்படி இருக்கணும், என் கம்பெனியில் வேலை செய்கிற மேனேஜர் இப்படி இருக்கணும், எம்ப்ளாயி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த கம்பெனியோட கல்ச்சரை டிசைன் பண்ணுறாரு. அப்போ 2 நிறுவனங்கள் ஒரே மாதிரி இருக்காதுன்னு போது நீங்கள் இங்கே ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது இதே மாதிரி அங்கே இருக்கும் நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த நான் என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம அங்கே போக முடியும். இந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே ஒரு லாங் டென்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வேறு நிறுவனத்துக்கு போக முடியும், இல்லை அங்கேயே கூட லாங் ஸ்டேபிளாக நீங்கள் இருக்க முடியும். ஸோ இந்த புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நிறுவனங்கள் மாறும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு சர்வை பண்றதுக்கான ஸ்கில் செட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் அங்கே உறுதியாகுமே தவிர, நீங்க இந்த ப்ரொஃபைல், இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம். நீங்க என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில, இந்த இண்டஸ்ட்ரிக்காக நீங்க என்ன பண்றீங்க, கூட இருக்கிற பிஎஸ்க்காக என்ன பண்றீங்க, ரோல்ல நீங்க என்னென்ன பண்றீங்க, எவ்வளவு அட்வான்ஸா ஒர்க் பண்றீங்க, எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்ற விஷயங்களை தான் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் உறுதி பண்ணும். இதை நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ற ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவும், எம்ப்ளாயும், மேனேஜரும், ஜெனரல் மேனேஜரும் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்கில் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்காம நீங்கள் நமக்கான அடுத்த இது கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறது அவ்வளோ சரியான விஷயம் கிடையாது. அதனால் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்ற விஷயத்தை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சூழ்நிலைக்கு இது பார்த்தோன்னா சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டில். அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படின்றது தான் இது. அப்போ ஒரே மாதிரி இருக்கிற 2 சூழ்நிலைகள், இவர்
இவர் வேற அப்படின்னும் போது இவர்கிட்ட நம்ம ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், அவர்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் சிச்சுவேஷன் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டு பேரோட எதிர்பார்ப்பும் ஒன்று தான் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். அப்போ உங்களோட ரியாக்ஷன், உங்களோட ஆக்ஷன் இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களோட ஃபியூச்சரை கட்டமைக்குது. அதனால் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போன உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆம்பியன்ஸ் எல்லாமே இங்கே கிரியேட் ஆகிடும்ட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. அது சத்தியமாக நடக்காது. கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு ஒரு கண்டிப்பாக வரும். அந்த கம்பெனியில் கொஞ்சம் நீங்கள் பேஷண்ட்டாக உங்களோட ரோல் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது, டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்காக ஒரு நாள் வரும். அந்த நாள் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்படி கொண்டு போகும்போது நீங்கள் நினைக்கிற ஒரு ஆம்பியன்ஸை உருவாக்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லா முயற்சியும் பண்ணலாம். அப்படி தான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர போனதுமே எல்லாமே கிடைக்கும் நம்ம நினைக்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்ன கற்றுக்க முடியும், அந்த ஆர்கனைசேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மியூச்சுவல் தான். இது கம்ப்ளீட்டாக ஒரு மியூச்சுவல். நீங்கள் ஆர்கனைசேஷனுக்கு என்ன பண்ணீங்க, ஆர்கனைசேஷன் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்றது தான். ஸோ ஆர்கனைசேஷன்ட்டு உங்களுக்கு வர்றது கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டான அவுட்புட்டை கொடுக்க தான் ஆர்கனைசேஷன் உங்களுக்காக எதாவது செய்யும் அப்படின்ற அடிப்படை புரிதல் நமக்கு இருக்கணும். ஸோ இதை புரிஞ்சிக்காம தான் நம்ம என்ன பண்ணுறோம், இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு இல்லை எனக்கு அந்த கம்பெனியில் வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி லோயர் லெவல் ஒர்க்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது இங்கே வந்து ரிப்போர்ட்டிங் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த குறைகளை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். அதை நோக்கி நீங்கள் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான இடம் வரும்போது நீங்கள் எப்படி நினைச்சிங்களோ அப்படி நீங்கள் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.